ஹாய், ஹலோ, வணக்கம். வெஸ்ட் ஆஃப்ரிக்கால கானாங்கிற நாடுல எங்களை சுத்தி நடக்கிற வித்தியாசமான மற்றும் ஆச்சரியமான விஷயங்களை நான் பார்த்து வியந்திருக்கேன். நிறைய விஷயம் என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு நிறைய விஷயம் என்னடா அப்படின்னு இந்த மாதிரி இருந்திருக்கு. நான் அதில் இம்ப்ரெஸ் ஆனது நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இனிமேல் வர எல்லா வீடியோஸுமே ஆஃப்ரிக்காவை பற்றி அதை விட கானாவை பற்றின எல்லா முழு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இங்கே அடிக்கடி போகிறது வந்து மார்க்கெட் தான் போவேன் 4 days ஒன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் போனதில்லை, இவங்க மட்டும் தான் போவாங்க. நெக்ஸ்ட்டு நானும் கொஞ்சம் போகுமே, சும்மா தானே இருக்கிறோமேன்னு போக ஆரம்பிச்சது தான். ஃபஸ்ட்டு பார்த்ததுமே எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அழகாக இருக்கீங்க. என்னை பார்த்து அழகாக இருக்கீங்கன்னு அவங்க சொல்கிற காரணமே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஹேர் பிடிக்கும், லாங்காக இருக்கிறனால அந்த ஹேர் அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். அண்ட் நான் 1 வீக் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் போகலைன்னா கூட இவங்ககிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, மேடம் இல்லாமல் வந்திருக்கீங்க, மேடமை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீக் நான் போகும்போது எல்லாரும் பார்த்து ஸ்மைல் தான் பண்ணுவாங்க, பட் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. யாரும் நேராக வந்தாலும் பேச மாட்டாங்க. அண்ட் எப்போவுமே எல்லாருமே சொல்கிறது வந்து வெல்கம் 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 அண்ட் எப்போவுமே க்ரீட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த டைம்க்கு ஏற்றாப்புல இருக்கும். காலையில் மதியானம் ஈவினிங் எந்த டைம் போகிறோமோ அந்த டைம் வணக்கம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது இவங்க கல்ச்சர் தான். அண்ட் ஃபுட்டு அண்ட் எஜுகேஷன் நம்மளை சுற்றி கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது, என்னடா எட்டி பார்ப்போமே அப்படின்னு பார்த்து எனக்கு பிடிச்ச நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அப்கமிங் டேஸில் வந்து அது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நான் கானாவில் சர்வே பண்ணது 8 months தான். இவங்க தான் அதிகமாக சர்வே. எனக்கு வந்து 3 வருஷம் முடிய போகுது, 4ஆவது வருஷம் ஆரம்பிக்க போகுது. எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டா ரீஜியன் அப்படின்ற இடத்துல இருக்கிறோம். நம்ம ஊரில் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் வைஸாக சொல்லுவாங்க, இங்கே வந்து ரீஜியன் வைஸாக சொல்லுவாங்க. இங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் தான் இன்னொரு கண்ட்ரியோட பார்டர் இருக்குது, டோகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கண்ட்ரி. இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில். இந்த நாடு வந்து 3 பக்கம் நிலப்பரப்புலையும் ஒரு பக்கத்தில் கடலாலையும் சொல்லப்பட்டிருக்கு. தென் இவங்க லைக் இந்தியா மாதிரி. இந்தியா வந்து 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. ஓகே, சாரி, கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதோட பவுண்டரிஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டோகோ, இந்த பக்கம் புர்கினா ஃபாசோ, இந்த பக்கம் நிஜே, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க நிலப்பரப்பை வந்துட்டு. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் போகக்கூடிய வீடியோகளை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இவங்ககிட்ட இவங்களோட ஃபுட்ஸ் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேசிக்காக கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கசவான்னு சொல்லி சொல்லுவாங்க. கசவானா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லி சொல்லணும், அதுதான். அப்புறம் நம்ம ஊரில் பிளான்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மலையத்த வாழைப்பழம் சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து பிளான்டேன் சொல்லி சொல்லுவாங்க. அதை நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ரொம்ப ராவான ஃபுட்ஸ் வந்து பொட்டேட்டோ, ஸ்வீட், அதே மாதிரி சீனிக்கிழங்கை எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி காணம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மெஜாரிட்டி பொருட்கள் இங்கே கிடைக்குது. அதை இங்கே வேறு வேறு முறைகளில் பக்குவப்படுத்தி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க வந்து நம்மளை மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த மாதிரி ஃபுட்டில் அவங்க இன்னும் மாறல. இன்னும் அவங்க பாரம்பரியமாக அவங்க முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ அதை இன்ன வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க எல்லாருமே. இங்கே பெருசாக உணவு முறைகளில் வந்து அப்டேட் நமக்கு தெரியும், பார்க்கும் போதில் நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாட்டும். ஆனால் இன்னும் பழங்காலத்து முறையிலேயே இன்னும் ஆவியில் வேக வச்ச உணவுகளை எடுத்து இடித்து மசித்து சாப்பிடக்கூடிய இதுதான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளை களி கன்ற மாதிரி தான் இவங்க வந்து கெங்கே ஃபூஃபு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களோட உணவு பழக்கங்களும் கிட்டத்தட்ட நமக்கும் சிமிலராக தான் இருக்கும். அதுபோக எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. இதை பற்றி இன்னும் நிறையா சொல்லலாம். எஜுகேஷன் பற்றி எப்படின்னா, இங்கே வந்துட்டு இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், டீட்டெயிலாக இன்னும் உங்களுக்கு சொல்லக்கூடிய டைம் வரும், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம ஊரில் ப்ரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஜூனியர் ஸ்கூல், ஹை ஸ்கூல் இந்த மாதிரி 2 இதை பிரிப்பாங்க, 2 கேட்டராக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு காலேஜ் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்தியா கம்பேர் பண்ண மச்சில் நல்லா இப்போதைக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு, இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில். அண்ட் கல்ச்சராக நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே மாடர்னாக தான் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெஸ்டர்ன் கல்ச்சர் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கவுன்ஸ் இந்த மாதிரி போடவும் பிடிக்கும். சூப்பர் மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஒரு 150 கிலோமீட்டரில் இருக்கும். யாராச்சும் போயிட்டு வரும்போது அவங்கள்ட்ட பைசா கொடுத்து எங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கி அனுப்ப சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இந்தியா வேல்யூவில் வந்து 3-4 மடங்கு இருக்கும். இங்கே வாங்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நாங்கள் வந்து யார் வராங்களோ அவங்ககிட்ட வாங்க சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வரவங்ககிட்ட வாங்குறதான் எங்களுக்கு பெட்டர். நாங்கள் யோசிச்சு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு 25 கிலோ ஒடிசாலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. என் நண்பர் கூட வேலை பார்க்குற ஒரு சார் ஒருத்தங்க ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கூட்டி சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பண்ணிட்டு போங்க.
ஓகே, see you soon. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.